டீசர் இதுன்னா டீசரா இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கானே தெரில. ஃபர்ஸ்ட் லுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாரு, ஏதோ நாட்டுக்காக மக்களுக்காக திருடுறாருன்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லுக் வேறு லெவலில் ஹைப்பை கொடுத்துனே சொல்லலாம். டீசருன்ட்டு செகண்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏதோ ஒரு சாரியில் மசாலா கொல்லைக்கு போட்ட மாதிரி அது வேஷம் காளி அந்த மாதிரி போட்டு அங்கே ஒரு ஃபைட் சீனு. என்னதான் இந்த KGF 2 வந்து அந்த ஒரு ப்ரோமோ டீசராட்டம் ரிலீஸ் பண்ணி அந்த கன் ஷூட்டு வேறு லெவல் ரெக்கார்டை பதிச்சிச்சு. எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகி, ஆனால் அதை முறியடிக்கணுன்றதாக எல்லாரும் அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒன்றா தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் ஓகே, அவர் பிறந்த நாளைக்காக அவசரமாக பண்ணாங்களோ என்னமோ தெரில. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு சீனை கட் பண்ணி கொடுத்தாலும் இதுவும் ஒரு செகண்ட் மோஷன் போஸ்டர் தான். ஆனால் இதுக்கு அதுவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. பார்ட் 2ல் எந்த படமும் அந்த அளவுக்கு ஓடினதில்லை. பார்ட் 2ல் KGF 2, பாகுபலி 2, மூணாவதாக புஷ்பா 2 வருதான்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்ட் 2 சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமான்னு தெரில. ஏதோ பார்ட் 1ல் 2 பாட்டு நல்லா இருந்துச்சு, செமையாக ட்ரெண்ட் ஆச்சு. அதனால எல்லோரும் உள்ளே வந்தாங்க. இந்த படத்தில் என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 தெரிஞ்சிடும் புஷ்பா. ஒரு மயான கொலை நடக்கல. அந்த மயான கொலையில் எல்லாரும் வேஷம் போட்டுட்டு வருவாங்களே, அந்த சீன் தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயான கொலை சீன் இருக்கும். மயான கொலையில் யாரோ ஃபைட் அடிக்கிறதுக்காக கொல்றதுக்காக அனுப்பின ஒரு சீன் தான் இது. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட கெட்டப்பு பக்காவாக இருக்குது. ஒரு காளி வேஷத்தில் வந்து எல்லாரையும் வந்து அடித்து தூள் கலப்புற விஷயம் தான் படத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவும் சரி, அந்த சங்கு ஊதுற சீனும் சரி, அந்த சோளத்தை எடுத்து நெத்தியில் பொட்டுற சீனும் சரி பக்காவாக இருந்திருக்கும். அது அல்லு அர்ஜுனாவே ஒரு ஸ்டைலிஷ் ஸ்டாரு. அந்த பேரை அந்த டீசர்லேயே காமிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு 40 செகண்டு 50 செகண்ட் தான் டீசரே தெரிஞ்சிருக்கும். அந்த 40 to 50 செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அந்த சேரியாக இருக்கட்டும், அந்த சேரியை லெஃப்ட் காலால் அப்படியே அந்த முந்தானியை திருப்பி இந்த கையில் பிடிக்கிற சீனாக இருக்கட்டும் பக்காவாக இருக்கும். அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் பார்த்துருப்பீங்களா, அந்த சூப்பர் ஸ்டார் சீனை அப்படியே இதில் கொடுத்த மாதிரி இருக்கும். அல்லு அர்ஜுனோட கெட்டப்பு ஒரு விஷயமும் அந்த படத்தில் கண்டிப்பாக வந்து படம் வந்ததுன்னா ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங்கு, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் தான் ஒர்த்தாக இருக்கும். ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க நிறைய ரோல் நிறைய கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஃபினிஷிங் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆன்சரை கொடுக்கும் தெரியுமா. அந்த ஃபினிஷிங்கை பார்ட் 2ல் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லோரும் ஈகர்லி வெயிட் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பக்காவாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து பக்காவாக, அல்லு அர்ஜுனாவே எப்பயும் ஃபைட் சீன்ஸ் பக்காவாக இருக்கும். அதாவது பாலையை மிஞ்சிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் பட் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக் சொல்லப்போனால் வச்சு டிஎஸ்பியோட மியூசிக் பக்காவாக இருக்குது. டிஎஸ்பினாவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் தான் வராரு. ஆனால் ஒரு படத்தில் வந்தாலும் அவர் ஒரு மியூசிக்கை ஃபுல்ஃபில் பண்ணிடுறாரு, பக்காவாக பண்ணிடுறாரு. பக்காவாக இருக்குது. எந்த ஒரு படத்தோட நானும் பார்த்தேன், சர்ச் பண்ணி இது எதனா காப்பி இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தேன். டிஎஸ்பி காப்பியே இல்லாத அளவுக்கு அது ஒரு மியூசிக்கை ரொம்ப ஒர்த்தாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டச்சில் ஹுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருக்குது. அந்த ஃபினிஷிங்கில் முடிக்கிற போது கூட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல, எதுக்காக வந்து ஒரு போஸ்டர் அளவுக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லா லாங்குவேஜிலும் தமிழ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளத்தெல்லாம் தனித்தனியாக விடணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸே இல்லாத டீசரை இதுக்காக தான் கொடுக்கணும், எதுக்கு தனியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டீசரில் எவ்வளோ மில்லியன் கணக்கில் வியூ போதா, கோர் கணக்கில் வியூ போதா என்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த டீசரை ஒரே ஒரு டீசரை விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அப்டேட்டாக ட்ரைலர் வந்து எனக்கு பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைலரில் நிறைய சொல்லுவேன். லாஸ்ட் டைம் புஷ்பா 2ல் ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வீடியோ காமிச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அது பெஸ்ட்டாக தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இதில் ஒன்றும் தெரியாத மாதிரி நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீசரை செம ஒர்த்தாக இருக்குது. இதுலேயே நிறைய விஷயங்களை காட்டுறாங்க, நிறைய விஷயம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி பெற ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக ஒரு 400 கோர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் போச்சு. செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக 1000 கிட்ட போகணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்தளவு ஸ்க்ரீன் பிளே ஒர்த்தாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் நிறைய எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜாலி ரெட்டி உயிரோடு தான் இருக்கிறான், அதுக்கப்புறம் ஃபகஸ் பாசில் உயிரோடு தான் இருக்காங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் வந்து செஞ்சந்தனம் அந்த ஒரு கோட்டையை அவர் கையில் பின்பற்ற KGF மாரி கைப்பற்றி இதை எப்படி ஆள்றாங்க, எப்படி வந்து ஆண்டு ராஷ்மிய மந்தனை வந்து அவனை திருத்தி அவர் நல்ல வழியில் கொண்டாந்து மக்களுக்கு வந்து அந்த பணத்தை செலவு பண்ணுறது, புரோஜனமாக செலவு பண்ணுறதா சைன் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இதுதான் கான்செப்டான்றது தெரியல. இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு. கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி படம் ரிலீஸு. கண்டிப்பாக வந்து தேட்டரில் எல்லோரும் வந்து பாருங்கள். யாரெல்லாம் ஈகர்லி வெயிட்டிங் என்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.